ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற சாப்டர்ஸ் ட்ரக் ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். வாட் ஆர் த ட்ரக்ஸ் காமன்லி வி ஆர் யூசிங் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ஒரு ஸ்மால் டிஸ்கஷன்ஸ். யூஸ்வலா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து காமனா என்னென்ன பாக்டீரியாஸ், என்னென்ன ஸ்பீசிஸ் வந்து காமனா இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கிளப்செல்லா நிமோனியா, அதுக்கப்புறம் சூடோமோனா ஆரிஜினோசா, அதுக்கப்புறம் வந்து ஈகோலி பாக்டீரியா, என்டிரோகாக்கஸ் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் ஸ்டெப்டோகாக்கஸ் ஏரியஸ், அதுக்கப்புறம் சம் கேண்டிடா ஸ்பீசிஸ். இது எல்லாமே வந்து காமனா யூடிஐ வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ். இதுல கிராம் பாசிட்டிவ் இருக்கு, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் வந்து காமனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து நாம கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துங்க பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ். காமனா பெனிசிலின்ல வந்து அமாக்சிலின் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஆம்பிசிலின் கொடுக்குறோம், அமாக்சிலின் வித் பொட்டாசியம் கிளாவினேட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து காமனா நம்ம வந்து பெனிசிலின் கிளாஸஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் பெனிசிலின். செகண்ட் ட்ரக்ஸ் வந்து அமினோ கிளைகோசைட்ஸ் கேட்டகரியில காமனா யூடிஐக்கு கொடுக்கறது அமிக் ஆசிட்ஸ் அண்ட் ஜென்டாமைசின்ஸ். இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் செஃபலோஸ்போரின்ஸ், இந்த பெனிசிலின் அண்ட் செஃபலோஸ்போரின் ரெண்டுமே வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். செஃபலோஸ்போரின்ல வந்து காமனா கொடுக்கக்கூடியது செஃப்ட்ரையாக்சோன், செஃபுராக்சின் அண்ட் செஃபோடாக்சின்ஸ். இந்த மூணுமே வந்து நம்ம காமனா யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்துங்க ஃப்ளூரோகுயினோலோன்ஸ். இந்த ஃப்ளூரோகுயினோலோன்ஸ் கேட்டகரியில நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் என்ன அப்படின்னா நார்ஃபிளாக்சிசின்ஸ் வந்து காமனா நாம யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிராம் நெகட்டிவ், ஸ்பெசிபிக்கா கிராம் நெகட்டிவ், அதுக்கப்புறம் யூரின்ல கான்சென்ட்ரேட் ஆகிறதுனால இது வந்து நார்ஃபிளாக்சிசின்ஸ் வந்து ஃப்ளூரோகுயினோன்ஸ்ல நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா நார்மலா யூஸ் பண்ணுவோம். இதை தவிர நிறைய ட்ரக்ஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். ஸோ இது எதை பொறுத்து, இந்த செலக்ஷன்ஸ் ஆஃப் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எதை பொறுத்து அப்படின்னா நம்ம கல்ச்சர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது யூடிஐ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல என்ன ஸ்பீசிஸ் இருக்கு அப்படிங்கிறத நாம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ட்ரக்ஸ் வந்து நாம இங்க செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளூரோகுயினோலோன்ல சிப்ரோஃபிளாக்சிசின்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் லிவோஃபிளாக்சிசின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பார்ஃபிளாக்சிசின்ஸ், அப்புறம் மாக்சிஃபிளாக்சிசின்ஸ். இந்த மாதிரி ஃபிளாக்சிசின்ஸ் அதாவது ஃப்ளூரோகுயினோலோன் ட்ரக்ஸ் வந்து நாம காமனா பிரிஸ்கிரைப் பண்றோம். அதுக்கப்புறம் டெட்ராசைக்ளின்ஸ் அல்லது கிளைசில் சைக்ளின் கேட்டகரியில டிகாசைக்ளின்ஸ் வந்து காமனா நாம யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சல்போனமைடு ட்ரக்ஸ்ல வந்து காமனா யூஸ் பண்றது வந்து கோட்ரைமாக்சசோல், சல்ஃபாமீத்தாக்சசோல் அண்ட் ட்ரைமீத்தோப்ரின் காம்பினேஷன்ஸ், கோட்ரைமாக்சசோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரக்ஸும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாலிமிக்சின், இதுல வந்து கொலிஸ்டின் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மேக்ரோலைட் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல நாம யூஸ்வலா வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அசித்ரோமைசின்ஸ் அண்ட் கிளிண்டாமைசின்ஸ். இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து நாம யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ட்ரக் ரிஃபாம்பின், இதுவுமே வந்து நாம யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். சம் அதர் ட்ரக்ஸ், இதுல வந்து நைட்ரோஃபியூரண்டாயின் ஆன்டிபயோட்டிக்ஸ் முக்கியமான ட்ரக்ஸ். காமனா வந்து நாம யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் நைட்ரோஃபியூரண்டாயின், அதுக்கப்புறம் லினோசோலிட், அதுக்கப்புறம் வான்கோமைசின்ஸ். இதெல்லாமே வந்து நாம காமனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஆனா நம்ம டிப்ளமோ இன் ஃபார்மசி எம்ஆர்பி சிலபஸ்ல வந்து அவங்க 4 ட்ரக் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கிறாங்க. அந்த 4 ட்ரக்குமே வந்து பிலாங்ஸ் டு ஃப்ளூரோகுயினோலோன்ஸ், ஃப்ளூரினேட்டட் குயினோலோன்ஸ். இந்த குயினோலோன்ஸ்ல வந்துங்க 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கன்வென்ஷனல் ட்ரக்ஸ், அதாவது நான் ஃப்ளூரினேட்டட், ஃப்ளூரினேஷன்ஸ் வந்து இருக்காது, நாலிடிக்சிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில புக்ஸ்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. சில புக்ஸ்ல வந்து சிம்பிளா நான் ஃப்ளூரினேட்டட்
நான் ஃப்ளூரினேட்டட் குயினோலோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நாலிடிக்சிக் ஆசிட்ஸ். பட் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்னைக்கு பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து ஃப்ளூரோகுயினோலோன்ஸ். ஒன்றும் இல்லை, பேசிக் ஸ்ட்ரக்சர் குயினோலோன் இருக்கும், ஃப்ளூரினேஷன்ஸ் ஆயிருக்கும். குயினோலின் வித் சி டபுள் பாண்ட் ஓ கீட்டோன் இருக்கும், குயினோலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூரினேஷன்ஸ் ஆயிருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ளூரோ குயினோலோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம சிலபஸ்ல ஒரு 4 ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்பெசிபிக் ட்ரக்ஸை மட்டும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்துங்க சிப்ரோஃப்ளாக்சிசின்ஸ். ஆக்சுவலி இந்த ஃப்ளூரோ குயினோலோன்ஸ் வந்துங்க அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ் வந்து it's depending upon the spectrum, antibacterial spectral activity பேஸ் பண்ணி வந்து பிரிச்சிருப்பாங்க. சில புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த், ஃபிஃப்த் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சில புக்ஸ்ல வந்து அந்த ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புக் டு புக் வந்து டிஃபர் ஆயிருக்கும். பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரக் கிராம் நெகட்டிவ்கா கிராம் பாசிட்டிவ்கா, இந்த ட்ரக் என்னது பிராட் ஸ்பெக்ட்ரமா நேரோ ஸ்பெக்ட்ரமா, இதை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நாம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் சிப்ரோஃப்ளாக்சிசின். சிப்ரோஃப்ளாக்சிசின் கம்ஸ் அண்டர் செகண்ட் ஜெனரேஷன் ஃப்ளூரோகுயினோலோன் சிந்தட்டிக் ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க. குயினோலோன் இது வந்து மீத்தேன் ப்ரோபைல், சைக்ளோப்ரோபைல் இதை விட்டுருங்க. இது வந்து ஒரு COOH கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, இதெல்லாம் விட்டுருங்க. இங்க பாருங்க, இந்த பென்சின், அதுக்கப்புறம் ஒரு பைரிடின், ரெண்டும் ஃபியூஸ் ஆயிருக்கு. இந்த குயினோலின் அப்படின்னு சொல்லுவோம். இங்க 4th பிளேஸ்ல C டபுள் பாண்ட் O இருக்கு, அதனால குயினோலோன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஃப்ளூரினேஷன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை வந்து நாம என்ன சொல்றோம், ஃப்ளூரோ குயினோலோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கெமிக்கல் நேம் இங்க பாருங்க. அடிஷனலா 7th பொசிஷன்ஸ்ல ஒரு பைப்ரசின் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹெட்டெரோ ஆட்டம் கூட வந்து ஒரு சைக்ளோப்ரோபைல் இருக்கு. 3rd பொசிஷன்ஸ்ல ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால கெமிக்கல் நேம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சைக்ளோப்ரோபைல், 6 fluoro, 4 oxo, 7 piperazine, quinolone, including C double bond, quinolin, except அந்த C double bond தவிர quinolin. ஆனா ஆல்ரெடி நம்ம ஆக்சோ சொல்லிட்டோம், அதனால quinolin, 3 carboxylic acid. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் which is pale yellow crystalline powder, slightly hygroscopic. So fluoroquinoloneல வந்து ciprofloxacins வந்து slightly hygroscopic in nature. அதை பார்த்துக்கோங்க. இந்த ciprofloxacin வாட்டர்ல soluble ஆகும். ஸ்டோரேஜ் யூசுவல் ஸ்டோரேஜ் தான். It should be stored in tight closed container and protect from light and moisture. Formulations, இந்த ciprofloxacin வந்து டேப்லெட்ல அவைலபிள். சிப்ரோஃப்ளாக்சின் 250 mg, 500 mg and 750 mg. இந்த 3 ஸ்ட்ரென்த்ல வந்து சிப்ரோஃப்ளாக்சின் அவைலபிள். அதே போல சிப்ரோஃப்ளாக்சின் IV இன்ஃபியூஷன்ஸ்ல அவைலபிள். அதாவது அதனுடைய டோஸ் வந்து 200 mg per 100 ml. அந்த 100 ml பாட்டில் பார்த்துருப்பீங்க. IV இன்ஃபியூஷன்ஸ், ஸ்டெரைல் IV இன்ஃபியூஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. 200 mg per 100 ml. அதே போல சிப்ரோஃப்ளாக்சின் 0.3% eye drops available. So for ciprofloxacin available in tablet, IV infusion and topical. Okay va? Okay. So ஒரு சில brand names, Cifran எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். Cifran, Ciplax, Ciprobit, Quintar, Ciprolet இதெல்லாமே வந்து ஒரு சில popular brand name. Uses வந்து this drug which is effective against Pseudomonas bacteria. Against Pseudomonas. அதுக்கப்புறம் இந்த ட்ரக் வந்து ஒரு ப்ரோஃபைலாக்சிஸ்க்காகவும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவும், எதுக்கு ஆந்த்ராக்ஸ்க்காக நம்ம கொடுக்கலாம். ப்ரோஃபைலாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆந்த்ராக்ஸ்க்காக கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் வந்து கொனேரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த சிப்ரோஃப்ளாக்சிசின்ஸ் வந்து IV இன்ஃபியூஷன்ஸ், மெனிஞ்சோகாக்கல் மெனிஞ்சிட்டிஸ்க்காக கொடுப்பாங்க யூஸ்வலா. ஓகேங்களா? அதே போல இந்த ட்ரக் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் கொடுப்பாங்க. ஒரு சில கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் இந்த சிப்ரோஃப்ளாக்சிசின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. Okay, next drugs, ofloxacin.
ஃபிளாக்சசின்ஸ் இதுவுமே வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஃப்ளோரோகுயினோலோன் ட்ரக். செகண்ட் ஜெனரேஷன்ல ரெண்டு ட்ரக், ஒன்னு சிப்ரோஃபிளாக்சசின், செகண்ட் வந்து ஓஃபிளாக்சசின்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர் அதே சேம் ஃப்ளூரினேட்டட் குயினோலோன்ஸ், அதே கார்பாக்சில் குரூப் இருக்கு, இங்க பைப்ரசின் இருக்கு. பட் இங்க அடிஷனலா ஒரு என்னது 6 மெம்பர் ரிங் மாதிரி இருக்கு. பாருங்க, இதை பார்க்கலாம். இதனுடைய கெமிக்கல் நேம் நம்ம ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க, இதனால இது கண்டிப்பா நாம பார்த்தே ஆகணும். நம்ம நம்பர் வந்து இங்க இருந்து கொடுக்குறோம், இந்த ஆக்சிஜன் ஹெட்டரோஆட்டம்ல இருந்து கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9th பிளேஸ்ல ஃப்ளூரின் இருக்கு, 7th பொசிஷன்ல ஆக்சோ குரூப் இருக்கு, 6th பொசிஷன்ஸ்ல கார்பாக்சில் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அடிஷனலா 3rd பொசிஷன்ஸ்ல ஒரு மெத்தில் இருக்கு, அதுக்கப்புறம் 10th பொசிஷன்ஸ்ல ஒரு பைப்ரசின் இருக்கு. இதெல்லாமே வந்து சைட் செயின், பேஸ் வந்து ஃப்ளோரோகுயினோலோன். ஓகே, சோ 9 ஃப்ளோரோ 2,3 டைஹைட்ரோ. இங்க பாருங்க, 2,3 டைஹைட்ரோ, CH2 ரெண்டு ஹைட்ரோ குரூப் இருக்கு. 2,3 டைஹைட்ரோ, 3 மெத்தில் 10 பாருங்க. 10th பொசிஷன்ஸ்ல இந்த மெத்தில் பைப்ரசின் இருக்கு. 10thல 4th பொசிஷன்ஸ்ல 4 மெத்தில் 1 2 3 4. So 4 10 4 மெத்தில் பைப்ரசின், 4 மெத்தில் பைப்ரசின்ஸ், 7 ஆக்சோ. சோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து ஆக்சசினோ அப்படின்னு சொல்லலாம். ஆக்சசினோ, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஆக்சசினோ. சோ இதான் வந்து ஆக்சசினோ, இதான் வந்து ஆக்சசினோ. அதுக்கப்புறம் குயினோலின் ஸ்ட்ரக்சர், பென்சின் வித் பைரிடின், குயினோலின். அதுக்கப்புறம் என்னது 6 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் கவனமா பாருங்க. physical properties: pale yellow or bright yellow crystalline powder, soluble in glycyl acetic acid, slightly soluble in water and methanol. இதனுடைய physical characters: storage usual தான், which is stored in closed container at room temperature, should kept away from light and moisture. Formulations இதுவும் சேம், கிட்டத்தட்ட சிப்ரோஃபிளாக்சசின் போல. அவைலபிள் இன் டேப்லெட், ஓரல்ல வந்து டேப்லெட்ல அவைலபிள். 100 mg, 200 mg, ஓஃபிளாக்சசின் 100 mg, ஓஃபிளாக்சின் 200 mg and ஓஃபிளாக்சின் 400 mg. அதே போல இந்த ஓஃபிளாக்சின் வந்து சஸ்பென்ஷன்ல அவைலபிள் ஃபார் பீடியாட்ரிக்ஸ். ஸ்ட்ரென்த் வந்து 50 mg for 5 ml, each ml 10 mg. ஓகேங்களா? அதே போல இந்த ஓஃபிளாக்சின் அவைலபிள் இன் ஐ டிராப்ஸ், 0.3% ஐ டிராப்ஸ் ஓஃபிளாக்சசின்ல அவைலபிள். அதே போல என்னது ஐவி இன்ஃபியூஷன்ஸ், இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து 200 mg per 100 ml. இதுல வந்து சிப்ரோ வந்து என்ன பார்த்தோம், இதுலயும் வந்து 200 mg per 100 ml, இது வந்து 200 mg per 100 ml ஐவி இன்ஃபியூஷன்ஸ்ல அவைலபிள். ஸோ டேப்லெட், சஸ்பென்ஷன், 0.3% ஐ டிராப்ஸ், அதே போல ஐவி இன்ஃபியூஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. பிராண்ட் நேம் ஜெனோசின்ஸ், டாரிவிட், ஓஃப்ளாக்ஸ், ஜென்ஃப்ளாக்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் திஸ் ட்ரக்ஸ் active, specifically active against gonorrhea and also pseudomonas. ஓகேங்களா? சோ இந்த ட்ரக்ஸ் வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நாம கொடுக்கலாம். ஒரு சில சூடோமோனாஸ் அந்த ஈகோலி யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. the next drug is norfloxacin. இந்த ட்ரக் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் நேரோ ஸ்பெக்ட்ரம், எஸ்பெஷலி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்காக கொடுக்கலாம். இந்த ட்ரக்ஸ் நார்ஃப்ளாக்சசின் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ், நேரோ ஸ்பெக்ட்ரம் இது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கொடுக்கலாம். இது வந்து ஃப்ளோரோகுயினோலோன் ஆன்டிபயோட்டிக்ஸ், மறக்காதீங்க. இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட இதுவும் அதேதான், ஃப்ளோரோகுயினோலோன் சேம், கிட்டத்தட்ட சிப்ரோஃபிளாக்சசின் ஸ்ட்ரக்சர் தான், எந்த மாற்றமும் இல்ல. ஒரே ஒரு என்னது, இங்க சைக்ளோப்ரோபைல் இருக்கு, இங்க எத்தில் இருக்கு, அவ்வளவுதாங்க, வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்க சைக்ளோப்ரோபைல் சிப்ரோல, நார்ல வந்து எத்தில் இருக்கு, அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்ட்ரக்சர்: 1 எத்தில், 6 ஃப்ளோரோ, 4 ஆக்சோ,
7 piperazine, H quinoline, 1H quinoline, 3 carboxylic acid. ரொம்ப சிம்பிள். இதனுடைய physical characters white to pale yellow crystalline powder. இது வந்து pale yellow, bright yellow இருக்கும். இது வந்து white to pale yellow crystalline powder. Storage usual தான், stored in tightly closed container and kept away from light. Formulation இது வந்து tabletல available, suspensionல available, eye dropsல available. டேப்லெட்ல வந்து அதனுடைய டோஸ் நார்ஃப்ளாக்சின் 200 mg, 400 mg and 800 mg. சஸ்பென்ஷன் வந்து 100 mg per 5 ml, பட் அது 200 mg. ஓஃப்ளாக்சின் 200, நார்ஃப்ளாக்சின் வந்து 100 mg per 5 ml. அதே போல இன்னொரு ஸ்ட்ரென்த்லயும் அவைலபிள் 400 mg per 5 ml, 400 mg per 5 ml and eye drops 0.3%. IV infusionsல not available. அது கம்பேரிட்டிவா பார்த்துக்கோங்க. பிராண்ட்ஸ் என்னென்ன பிராண்ட் இருக்கு? நார்பாக்டின், நார்ஃப்ளாக்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சதா நார்ஃப்ளாக்ஸ். அதுக்கப்புறம் யூரோஃப்ளாக்ஸ், நாரிலேட் ஆர் நோரிலேட், அதுக்கப்புறம் என்னது பேக்கில். இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்துங்க, இந்த ட்ரக்ஸ் வந்து ஒன்ஸ் ஓரலா நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்ஃப்ளாக்சின் ஆசிட் அப்படியே வந்து யூரின்ல கான்சன்ட்ரேட் ஆகும். ஸோ அப்போ யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த ட்ரக்ஸ் வந்து நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ட்ரக்ஸ் which is against mainly gram negative bacteria, and these drugs mainly concentrated in urine, so that's why this narfloxins can given for urinary tract infections. ஓகேங்களா? ஸோ அடுத்த ட்ரக்ஸ், லாஸ்ட் ட்ரக்ஸ் மாக்சிஃப்ளாக்சசின். கிட்டத்தட்ட இதுவும் ஃப்ளோரோகுயினோலின் தான், பட் இது வந்து ஃபோர்த் ஜெனரேஷன் ஃப்ளோரோகுயினோலின். இந்த ஒரு சில ட்ரக்ஸ் இருக்கு ஃப்ளோரோகுயினோன்ல, ரெஸ்பிரேட்டரி ஃப்ளோரோகுயினோலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாக்சிஃப்ளாக்சசின், லிவோஃப்ளாக்சசின் அதெல்லாமே வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா கொடுப்பாங்க, அண்ட் ஆல்சோ யூடிஐக்கும் கொடுப்பாங்க. ஸோ நிமோனியா கொடுப்பாங்க காமனா, அதுக்கப்புறம் யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் கொடுப்பாங்க. இந்த மாக்சிஃப்ளாக்சசின்ஸ் காமனா ரெஸ்பிரேட்டரி ஃப்ளோரோகுயினோலோன் சிந்தட்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் எகெயின்ஸ்ட் போத் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். இங்க என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்பெசிஃபிக்கா கிராம் நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நாலிடிக்சிக் ஆசிட்ஸ், நார்ஃப்ளாக்சசின் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் கிராம் நெகட்டிவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஜெனரேஷன் 1, 2, 3, 4 அப்படி போக 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 என்ன ஆகும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில இருந்து அப்படியே கொஞ்சம் என்னது கிராம் பாசிட்டிவ் நோக்கி வரும். அதனுடைய ஸ்பெசிபிசிட்டி, ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுல அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கிட்டத்தட்ட பிராட் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். ஃபோர்த் ஜெனரேஷன் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை ஃபோக்கஸ் பண்ணும். இந்த மாக்சிஃப்ளாக்சின் வந்து ஸ்பெசிஃபிக்கா கிராம் பாசிட்டிவ் ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகேங்களா? அண்ட் சம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவும் டார்கெட் பண்ணும் இந்த ட்ரக். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம். பிராட் ஸ்பெக்ட்ரம் கேன் கில் போத் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இதனுடைய ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்ட்ரக்சர், பேஸ் ஃப்ளோரோகுயினோலோன் தான். அதனுடைய பிசிக்கல் கேரக்டர் ஸ்லைட்லி எல்லோ கிறிஸ்டாலின் பவுடர். கிட்டத்தட்ட எல்லாமே எல்லோ தான், கிட்டத்தட்ட எல்லோ தான். இந்த ஃப்ளோரோகுயினோலோன் எல்லாமே எல்லோ கலர் தான். ஸ்லைட்லி எல்லோ கிறிஸ்டாலின் பவுடர், soluble in water, storage stored in tightly closed container at room temperature, usual storage. Formulations moxifloxacin available in tablet 400 mg, அதுக்கப்புறம் IV infusion. நார்ஃப்ளாக்ஸ் மட்டும் தான் IV infusion இல்ல, பாருங்க மாக்ஸி IV infusions 400 mg per 250 ml பாட்டில். 250 ml 400 mg மாக்சிஃப்ளாக்சசின் இருக்கு. ஸோ IV infusionல இருக்கு. டேப்லெட் 400 mg, அதே போல ஐ டிராப்ஸ் 0.5% ஐ டிராப்ஸ்ல அவைலபிள். பிராண்ட் நேம் மாக்சிஃப், ஸ்டாக்சம், மாக்சிப், அதுக்கப்புறம் என்னது விகாமேக்ஸ், ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம் இதெல்லாம். அதுக்கப்புறம் என்னது மாக்சிசிப். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பிராண்ட் நேம். uses this drug against Streptococcus pneumoniae.
ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. அதுக்கப்புறம் இந்த வந்து டிபிக்கும் இந்த ட்ரக்ஸ் வந்து நாம கொடுக்கலாம். ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் டிசார்டர்ஸ் எல்லாம், பாக்டீரியல் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நாம கொடுக்கலாம். அதே சமயம் இந்த ட்ரக் வந்து என்னது எண்டோகார்டிட்டிஸ்க்காக கொடுக்கலாம். மயோகார்டியல் எண்டோகார்டியல் இன்ஃப்ளமேஷன்ஸ், பாக்டீரியல் எண்டோகார்டிட்டிஸ்க்காக கொடுக்கலாம். அதே போல வந்து இந்த ட்ரக் வந்து அது மெனிஞ்சிட்டிஸ், மெனிஞ்சோகாக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் இது வந்து கொடுக்கலாம். அதுக்கு அதே சமயம் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் சூடோமோனாஸ், அது போல கேண்டிடா, இந்த மாதிரி யூரினரி ஈகோலி, இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் நாம இந்த ட்ரக்ஸ் வந்து நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வைட் யூஸ்ட். பாருங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ், ஃபர்ஸ்ட்ல வந்து நிமோனியாவுக்கு, அதுக்கப்புறம் டிபி, எண்டோகார்டிட்டிஸ், மெனிஞ்சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக என்னென்ன ட்ரக்ஸ் வந்து நாம காமனா கொடுப்போம், அதே போல நம்ம சிலபஸ்ல கொடுத்த 4 முக்கியமான இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? தேங்க்யூ.